ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. இதை நீங்கள் 2 விதமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஆயிலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அலச முடியலக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க 2 மெத்தடாக வந்து நம்ம ஆயிலே இல்லாமல் நார்மல் தண்ணியில் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். அதுவும் ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஆனால் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். என்னோடய கையை பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இந்த ஒரு பொருள் இந்த அளவுக்கு வந்து நம்ம கலர் வந்து கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா செம்மையாகவே கலர் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நிறையா பேர் இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணால் முடி கொட்டுமாக்கான்னு கேட்டிங்க. கண்டிப்பாக முடியெல்லாம் கொட்டாதுங்க. ரொம்பவுமே ஒரு அருமையான ஹேர் டை. இப்போ இந்த ஹேர் டையை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் டேயே இங்கே பாருங்கள், அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தலை சீவிட்டு போய்க்கலாங்க. வந்து நீங்கள் மெதுவாக வந்து குளிச்சுக்கலாம். முன்னாடியே பார்த்துருப்பீங்க வெறும் பவுடரே நம்மளுக்கு கையில் எந்த அளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்ட்டு. ரொம்ப ஒரு சூப்பரான ஹேர் டேங்க. நல்லா கருன்னு உங்கள் முடி வந்து கருமையாக ஒரு நொடியில் மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையெல்லாம் நம்ம பீட்ரூட்டோடு சேர்த்து நடிகைகள்லாம் அதிகமாக கறிவேப்பிலையோடு சேர்த்து யூஸ் பண்ணுற ஹேர் டை இது. நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அதை விட ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர் டை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருளை வச்சு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப்பரான ஹேர் டை வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா நல்லா சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா வந்து கடாய் சூடாயிருச்சுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள். நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சள் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் விரலி மஞ்சள் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வந்து கருகிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து மஞ்சள் போட்டால் முடி கொட்டுமாக்கா அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக முடியெல்லாம் கொட்டாதுங்க. இது வந்து நம்ம வறுத்து ஒரு லிமிட்டாக தான் நம்ம வந்து எந்த பொருளுமே ரொம்ப அதிகமாக சேர்த்தா தான் முடி வந்து கொட்டும். இது உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கூகுளில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிக்கு வந்து போட்டுக்கோங்க. ரொம்பவுமே ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் டை தான் இது. நல்ல முடி கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து முடி நல்லா க்ரோத் ஆகும். மஞ்சள் வந்து இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பி பொடி கலரில் வந்து வர வரைக்கும் நல்லா வறுபடுத்திக்கணும். பாருங்கள், நல்லா புகை வர வரைக்கும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நல்லா அடுப்பு சிம்மில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மெதுவாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை நல்லா போட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பசை மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் டை நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு முடியில் வந்து கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. நல்ல முடியும் வந்து நல்லா கருப்பாகும். இது அடுத்த நாள் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பவுடரு. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காப்பி பவுடர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து சேர்த்துக்கோங்க.
இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு அரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இப்போ அந்த காப்பி பவுடரும் நல்லா சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு ஹேர் டை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா இது நல்லா ஆறிக்கும். வெறும் மஞ்சளை மட்டும் சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் 1 டீஸ்பூனோ அரை டீஸ்பூனோ வந்து காப்பி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. நல்லாவே உங்களுக்கு வந்து முடியிலையும் பிடிச்சிக்கும், நல்லா கலரும் கொடுக்கும். இது அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா 2-3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த காப்பி பவுட்ரு நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக சேர்த்துருக்கிறப்போ நல்லா பசை மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இது அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இது வெள்ளை முடி எங்கே இருக்குதோ அங்கே மட்டுமே நீங்கள் தடவிக்கலாம். முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் தேவையில்லை. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிலில் அப்ளை பண்ணால் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே அலசுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படிம்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணுறப்போ அலசுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த ஹேர் டை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்பவுமே ஒரு சூப்பரான எஃபெக்டான ஹேர் டை தான் இது. இது நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை நம்ம அப்படியே வந்து முடியில் அப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ இது எவ்வளோ நைஸாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ரொம்ப ஒரு சூப்பராக ரொம்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு நைஸ் பவுடராக தான் இருக்குது. இதை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எவ்வளோ நல்லா கருன்னு நம்ம அதில் தேங்காய் எண்ணெய் சேர்க்காமையே நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துகிறப்போ சீவக்காய் தூள் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் நார்மல் தண்ணியில் 1 மணி நேரம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையை வாஷ் பண்ணுறப்போ நல்லா முடி வந்து இதை தொடர்ந்து வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 2 டைம் 3 டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரே டைமிங்கில் வந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கலர் போகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெள்ளை முடி வந்து ரெடி ஆகுங்க. நீங்கள் போட்ட செகண்டில் அக்கா எங்களுக்கு வந்து போகலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் தலையில் டக்குன்னு வந்து நீங்கள் வெளியூரெலாம் போகணும் அப்படின்னா இது ஒரே இது நீங்கள் ஆப்ஷன் பண்ணலாம். இந்த பொடியை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து பொடியை எடுத்து போட்டுட்டு நல்லா நீங்கள் தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்குதோ அங்கெல்லாம் நல்லா குழச்சி தேங்காய் எண்ணெயில் குழச்சி போட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த முடியில் காஞ்சிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டு சீவிட்டு எங்கே வேணாலும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக கூட குளிச்சுக்கலாம். இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கத்தாழை ஜெல்லையும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு சீக்கிரமாக குயிக்காக செய்யக்கூடியது தான். இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போது வெளியூர் போகணும் அப்படிங்கிறப்போ பட்டுன்னு நம்ம எடுத்து ரெடி பண்ணி போட்டுட்டு போய்க்கலாம். ரொம்பவுமே ஒரு சூப்பரான எஃபெக்டான ஒரு ஹேர் டை இதை இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து மஞ்சளில் யூஸ் பண்ணலாமாக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவே ரொம்பவுமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.